அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சனி பயிற்சி பலன்கள் ரிஷபராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். கார்த்திகை முயற்சி வெற்றியாகும். ஆன்ம காரகனான சூரியனின் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பூமி காரகனான செவ்வாய் ராசிநாதனாகவும் 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு மனக்காரகனான சந்திரன் ராசிநாதனாகவும் உள்ளனர். உங்கள் நட்சத்திரநாதனுக்கு சனி பகைவர் என்றாலும் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை முழுமையாக வழங்கக்கூடியவர். கார்த்திகை 1ஆம் பாதத்தினருக்கு சனி லாபஸ்தானத்திலும் 2, 3, 4 பாதத்தினருக்கு ஜீவனஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார். இதனால் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சனி 11ஆம் வீட்டில் லாபம் யோகத்தெல்லாம் வழங்குவராகவும், 2, 3, 4 பாதத்தினருக்கு 10ஆம் வீட்டில் தொழில் உத்தியோகத்தில் உழைப்பை அதிகரிக்கக்கூடிய நிலையை உண்டாக்குவராகவும் இருக்கிறார். சனி பகவான் சதய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலமான மார்ச் 16, 2024 ஜூன் 19, 2024 வரையிலும் மற்றும் நவம்பர் 4, 2024 பிப்ரவரி 27, 2025 வரையிலும் 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் யோக பலன்களை வழங்கக்கூடியவர். தொழில் உத்தியோகத்தில் விருப்பம் நிறைவேறும், வருவாய் அதிகரிக்கும். 2, 3, 4 பாதத்தினருக்கு அஸ்தமனம் வக்கரகாலங்களில் சங்கடங்களில் இருந்து பாதுகாப்பார். வழக்கமான செயல்களில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார். ராகு கேது சஞ்சாரம் ஏப்ரல் 26, 2025 வரை ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கேதுவால் விருப்பம் நிறைவேறும், ஆரோக்கியம் சீராகும், வழக்கு வெற்றியாகும், எதிர்ப்பு விலகும். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு ராகுவால் வியாபாரம் தொழிலில் லாபம்லாம் அதிகரிக்க போகுது, பொருளாதார நிலை உயரப்போகுது, செல்வாக்கெலாம் அதிகரிக்க போகுது. ஏப்ரல் 26, 2025 முதல் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் சஞ்சரிக்கும் நிலையில் 1ஆம் பாதத்தினருக்கு ராகுவால் வரவுலாம் அதிகரிக்க போகுது, செல்வாக்கெலாம் உயரப்போகுது, புதிய பொறுப்பு வந்து சேரும், முயற்சிலாம் வெற்றி பெறும். அடுத்தது குரு சஞ்சாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ஏப்ரல் 30, 2024 வரை 1ஆம் பாதத்தினருக்கு ஜென்மராசியிலும் 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு 12ஆம் இடத்திலும் மே 1, 2024 மே 13, 2025 வரை முதல் பாதத்தினருக்கு 2ஆம் வீட்டிலும் 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு ஜென்மராசியிலும் மே 14, 2025 முதல் 1ஆம் பாதத்தினருக்கு 3ஆம் வீட்டிலும் 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு 2ஆம் வீட்டிலும் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். 1ஆம் பாதத்தினருக்கு 2024 மே முதல் ஓராண்டுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை உண்டாக்குவார். குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிப்பார், முயற்சிகளில் வெற்றி வழங்குவார். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு மே 2025 முதல் யோகத்தை உண்டாக்குவார், செல்வாக்கை அதிகரிப்பார், கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நிலையை வழங்குவார், சமூகத்தில் செல்வாக்கை உயர்த்துவார். பொது பலனை பற்றி பார்க்கும்பொழுது தொழில் வியாபாரம்லாம் உங்களுக்கு ரொம்ப முன்னேற்றமான நிலையில் இருக்கும், அறிவாற்றலாம் அதிகரிக்கும். தொழிலில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி முன்னேற்றத்தெல்லாம் அடைய வேண்டியது இருக்கும். வெளிநாட்டில் செல்ல முயற்சித்து உங்களுக்கு வெற்றிலாம் கிடைக்கும். அடுத்தது தொழில். கார்த்திகை முதல் பாதத்தினருக்கு லாப சனியாலும் 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு லாப ராகுவாலும் எதிர்பார்த்த வருமானம்லாம் உங்களுக்கு வரப்போகுது.
தொழிலில் இருந்த தடைகள்லாம் விலக போகுது. புதிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு வெற்றியாகும். அதில் இண்டஸ்ட்ரியல், ஹார்ட்வேரு, ஸ்டேஷ்னரி, கம்ப்யூட்டர் வணிகம், சினிமா துறையினர் வளர்ச்சி காண்பாங்க. என்றாலும் நீங்கள் அதிகமாக முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கும். அடுத்தது பணியாளர்கள். கார்த்திகை 1ஆம் பாதத்தினருக்கு பணிபுரியும் இடத்துல மதிப்பு அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வுலாம் கிடைக்கும். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு மறைமுக எதிர்ப்பு உண்டாகும். வழக்கு விசாரணை என்ற நிலையில் சிலருக்கு உண்டாகும். மற்றவங்கள விவகாரங்களில் நீங்கள் தலையிடாமல் இருக்கணும். உங்கள் வேலையில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் உங்களுக்கு வந்த சிரமங்கள்லாம் குறைய வாய்ப்பெலாம் இருக்குது. அடுத்தது பெண்களை பற்றி பார்க்கும்பொழுது, சுய தொழில் செய்பவர்கள் என்றால் எச்சரிக்கையாக இருக்கணும். அரசு, தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் செல்வாக்கெலாம் உயரும். அடுத்தது கல்வியை பற்றி பார்க்க போகிறோம். ஆசிரியர்களின் ஆலோசனையை நீங்கள் கேட்டு நடந்தோம்னா உங்களுக்கு வெற்றிலாம் கிடைக்கும். அடுத்தது உடல்நிலையை பற்றி பார்க்கும்பொழுது, நீண்ட நாட்களாக இருந்த நோய்கள்லாம் உங்களை விட்டு விலக போகும். குடும்பம் திட்டமிட்டு செயல்பட தொடங்குவீங்க. தம்பதியர் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக இருக்கும். அடுத்தது பரிகாரம். அதிகாலையில் சூரிய பகவானை வழிபட வாழ்வுலாம் வளமாகும். அடுத்தது ரோகிணியை பற்றி பார்க்க போகிறோம். மனம் மற்றும் உடல் காரகன் எனப்படும் சந்திரன், கலஸ்தர அஷ்டகாரகனான சுக்கிரன் பகவான் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு டிசம்பர் 20, 2023 முதல் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனி பகவான் எத்தகைய பலன்களை வழங்க போகிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு சனி பகவான் நட்புக்குரியவை என்றாலும் ஒருவரின் கர்ம வினைக்கேற்ப நீதி தவறாமல் பலன்களை வழங்குவார். சனி அவர் 10ஆம் வீடான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தொழில், வியாபாரம் முன்னேற்றலாம் அடையும். தடைகள் விலகும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் எதிர்பாராத இடமாற்றம் உண்டாகும். வேலை பளு அதிகரிக்கும். உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றும். வாழ்க்கை துணையுடன் சங்கடம் உருவாகும். செலவுகள்லாம் பல வகையிலும் ஏற்படும். வக்ரம் அஸ்தமன காலத்தில் அவரால் பாதிப்பு உண்டாகாது. அடுத்தது அதிர்ஷ்ட காலம். அவிட்டம் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலமான டிசம்பர் 20, 2023 பிப்ரவரி 15, 2024 வரையிலும், போராட்டாதி நட்சத்திரத்தில் மார்ச் 29, 2025, ஜூலை 2, 2025 மற்றும் நவம்பர் 17, 2025, மார்ச் 6, 2026 வரையிலும் தொழிலில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் உயர்வு, வேலை தேடி வந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு, கௌரவம், செல்வாக்கு, அந்தஸ்து, உயர்வுலாம் கிடைக்கும். சனி பகவான் அஸ்தமனம் வக்ரம் அடையும் காலங்களில் உடல்நிலையில் முன்னேற்றம், வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை என நிம்மதியான சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு உருவாகும். அடுத்தது ராகு கேது சஞ்சாரம். ஏப்ரல் 26, 2025 வரை ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் சஞ்சரிக்கும் நிலையில், ராகுவால் உங்கள் வாழ்க்கை வளமாகும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். வருமானம் பல வழியிலும் வர ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். செல்வம், செல்வாக்கு அதிகரிக்கும். உயர்ந்த பதவி அல்லது பொறுப்பு சேரும். ஏப்ரல் 26, 2025 முதல் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் சஞ்சரிக்கும் நிலையில் வேலை பளு அதிகரிக்கும். உத்தியோகம், தொழிலில் நெருக்கடிகள்லாம் உண்டாகும். உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படும். அலைச்சல் அதிகரிக்கும். உறவுகளிடம் பகை உண்டாகும் என்கிறனால இக்காலத்தில் அனைத்திலும் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது குரு சஞ்சாரம். ஏப்ரல் 30, 2024 வரை விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் குருவின் பார்வையால் ஆரோக்கியம் சீராகும். எதிர்ப்பு விலகும். செல்வாக்கு உயரும். மே 1, 2024, மே 13, 2025 ஜென்ம குரு காலத்தில் உயர்கல்வி பெறும் எண்ணெல்லாம் நிறைவேறும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண வயதினருக்கு வரம் தேடி வரும். அந்தஸ்து, செல்வாக்கு உயரும். மே 14, 2025 முதல் 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் குருவால் பணத்தட்டுப்பாடு நீங்கும். சனி பகவான் உங்கள் ஜீவனஸ்தானாதிபதி என்பதால் இந்த காலகட்டத்தில் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வாகன உற்பத்தி, ஸ்பேர் பார்ட்ஸ், இயந்திர தொழிற்சாலை, மின்சார சாதனம் தயாரிப்பு, கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ், சினிமா, விவசாயம், குடிநீர் ஆகியவற்றில் எதிர்பார்த்த
ஆதாயம்லாம் உண்டாகும். தொழிலில் வந்து ஈடுபாடு அதிகரிக்கும். உழைப்புக்கேற்ற வருமானம்லாம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம், கூடுதல் பொறுப்பு ஏற்படும். அடுத்தது வந்து பெண்களை பற்றி பார்க்கும்பொழுது, சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லும் முயற்சி நிறைவேறும். வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது. அடுத்தது வந்து கல்வியை பற்றி பார்க்க போகிறோம். படிப்பில் வந்து கூடுதல் அக்கறை எடுத்து படிக்கணும். ஆசிரியரின் ஆலோசனை பெற்று செயல்படுவதாலும் தேர்வில் வந்து அதிக மதிப்பெண்கள்லாம் பெற முடியும். குடும்பத்தை பற்றி பார்க்கும்பொழுது, தேவைக்கேற்ற பண வரவால் குடும்பத்தில் நெருக்கடிகள் காணாமல் போகும். குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து செயல்படுவாங்க. சொத்து சேர்க்கை ஏற்படும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் இனிமேல் முடிவுக்கு வரப்போகுது. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது, சனிக்கிழமையில் பெருமாள் சனீஸ்வரரை வழிபட சங்கடங்கள்லாம் தீரும். அடுத்தது வந்து மிருகசீரிடம், தொட்டதெல்லாம் வெற்றி. சகோதர தைரியக்காரகனான செவ்வாயின் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு மனக்காரகனான சந்திரன் ராசிநாதனாகவும், 3ஆம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வித்யாகாரகனான புதன் ராசிநாதனாகவும் உள்ளனர். உங்கள் நட்சத்திரநாதனுக்கு சனி பகைவர் என்றாலும் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை கர்ம வினைக்கேற்ற வழங்கக்கூடியவராவார். மிருகசீரிடம் 1, 2 பாதத்தினருக்கு சனி ஜீவனஸ்தானத்திலும் 3, 4ஆம் பாதத்தினருக்கு பாக்கியஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார்கள். இதனால் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சனி 10ஆம் வீட்டிற்குரிய தொழில், உத்தியோகம் போன்றவற்றில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார். உழைப்பினையும் முயற்சிகளையும் அதிகரிப்பார். உங்களை வேகமாக செயல்பட வைப்பார். உழைப்புக்கேற்ற லாபத்தை வழங்குவார். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அனைத்திலும் யோகத்தை அளிப்பார். செல்வாக்கை அதிகரிப்பார். எதிர்பார்த்த அனுகூலங்களை உண்டாக்குவார். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அடைய வைப்பார். சங்கடங்களிலிருந்து முழுமையாக உங்களை விடுபட வைத்து முன்னேற்றம் அடைய வைப்பார். சமூகத்தில் உங்கள் நிலையை உயர வைப்பார். தொட்டதெல்லாம் இனிமேல் வெற்றியாக போகுது. அடுத்தது வந்து அதிர்ஷ்டமான காலம். சதய நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலமான மார்ச் 16, 2024 முதல் ஜூன் 19, 2024 வரையிலும், நவம்பர் 4, 2024 முதல் பிப்ரவரி 27, 2025 வரையிலும் 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி வழங்குவார். யோகத்தையும் போகத்தையும் அதிகரிப்பார். தொழில், உத்தியோகத்தில் முன்னேற்றம் தருவார். வருவாயை அதிகரிப்பார். 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அஸ்தமனம் வக்ர காலங்களில் அதற்கு முன்பிருந்த சங்கடங்களை அகற்றி வைப்பார். நினைத்ததை நினைத்தபடி முடிக்கும் நிலையை உருவாக்குவார். அடுத்தது வந்து ராகு கேது சஞ்சாரம். ஏப்ரல் 26, 2025 வரை ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ராகுவால் ஆதாயம் அதிகரிக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும். திரைத்துறையினருக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். நினைத்ததை சாதிக்கும் நிலை உண்டாகும். ஏப்ரல் 26, 2025 முதல் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் சஞ்சரிக்கும் நிலையில் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். துணிச்சலாக எதையும் செயல்பட்டு இழந்த சொத்து, செல்வாக்கை அடைய நிலை உண்டாகும். நீண்ட நாள் கனவுலாம் நிறைவேறப் போகுது. அடுத்தது வந்து குரு சஞ்சாரம். ஏப்ரல் 30, 2024 வரை 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு விரயஸ்தானத்திலும், 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு லாபஸ்தானத்திலும், மே 1, 2024 மே 13, 2025 வரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஜென்ம குருவாகவும், 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு விரய குருவாகவும், மே 14, 2025 முதல் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு தனகுருவாகவும், 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஜென்ம குருவாகவும் சஞ்சரிப்பார். 3, 4 பாதத்தினருக்கு ஏப்ரல் 30, 2024 வரை அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டாக்குவார். வியாபாரம், தொழில், உத்தியோகம், குடும்பம் என எல்லாவற்றிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். 1, 2 பாதத்தினருக்கு மே 14, 2025 முதல் பணவரவை அதிகரிப்பார். உத்தியோகத்தில் உயர்வு, தொழிலில் முன்னேற்றம் தருவார். அந்தஸ்தையும் செல்வாக்கையும் அதிகரிப்பார். திட்டமிட்டு செயல்படும் அனைத்திலும் வெற்றி அடைவீங்க.
தொட்டதெல்லாம் இனிமேல் பொண்ணாக போகுது. வியாபாரம்லாம் விருத்தியாகும். செல்வாக்கு அதிகரிக்கும். நஷ்டத்தில் இயங்கிய தொழில் இனிமேல் லாபத்தில் போவோம். மிருகசீரிடம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு லாப ராகுவாலும் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு பாக்கிய சனியாலும் உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய பொறுப்பும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றமும் உண்டாகும். தனியார் நிறுவனத்தில் பணிபுரியோரின் விருப்பம் நிறைவேறும். வெளிநாட்டு முயற்சியில் வெற்றியாகும். தொழிற்சாலை, ஸ்பேர் பார்ட்ஸ், ஆசிரியர்கள், கலைஞர்கள், மருத்துவர்கள், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்வோர் வளர்ச்சிலாம் அடைவாங்க. உழைப்பு அதிகரிக்கும் என்றாலும் அதற்கேற்ற பலன்களை அடைவீங்க. எதிர்பார்த்த ஊதிய உயர்வுலாம் உங்களுக்கு பொறுப்புலாம் கிடைக்க போகுது. பெண்களை பற்றி பார்க்கும்பொழுது குடும்பத்தினரை அனுசரித்து போகணும். திருமண வயதினருக்கு நல்ல முடிவு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு வேலை கிடைக்கும். அடுத்தது கல்வியை பற்றி பார்க்கும்பொழுது பொது தேர்வில் பங்கேற்போர் ஆசிரியர்களின் ஆலோசனைப்படி செயல்படுவது நல்லது. விளையாட்டு போக்கை கைவிட்டு படிப்பில் கவனம் செலுத்துவதால் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெற முடியும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற யோகம்லாம் உண்டு. அடுத்தது உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள்லாம் இனிமேல் விலக போகுது. குடும்பத்தை பற்றி பார்க்கும்பொழுது வருமானம் அதிகரிக்கும் என்கிறனால குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும். உறவினர்களும் ஒற்றுமை உண்டாகும். சொத்து சேர்க்கை ஏற்படும். பழைய கடன் அடைபடும். நினைத்ததை முடித்து ஆதாயம் அடைவீங்க. காரிய தடை நீங்க போகுது. தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுது. சிலருக்கு புதிய வீடு, வாகனம்லாம் அமைய போகுது. பரிகாரத்தை பற்றி பார்க்கும்பொழுது துர்க்கை விநாயகரை வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்வுலாம் வளமாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது சனி பயிற்சி பலன்கள். ரிஷபராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.